நம்ம அந்த ஹாலிவுட் படம் தான் வந்து அது அந்த கரெக்டான கிராமர் அந்த இதில் இருக்கும். அதில் எல்லா படமும் அப்படின்னு சொல்ல வரல. பட் இல்லை, சென்னை 28 பொறுத்த வரைக்கும் வந்து மேஜராக நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அதோட கலர்ஸ். ஏன்னா கலர்ஸ்லாம் ரிப் பண்ணி அந்த பீரியட்லலாம் யாரும் அதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாது. ஐகானிக் ஷாட் ஆஃப் பீப். ஒரு கேங் இருக்கு அப்படின்னா அவங்களை நடக்க விட்டத இடத்துல யுவன் பிஜிஎம் போட்டால் தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சென்னை 28 பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து சரோஜாவில் வந்து அது அமைஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நாங்களே அதை பண்ணுவோம். உங்களையோ இல்லை விபி சரியா பார்த்து அதை கேட்கணும். அது என்ன ஐகானிக் ஷாட்? எப்பவுமே 4 பேர் வந்துட்டாலே போதும், கண்டிப்பா அந்த ஒரு ஸ்லோ மோஷன் நடக்கிட்டு அந்த சென்னை 28 இன்னொரு ஐகானிக் ஷாட் வந்து இந்த டே வாராண்டா. பிரேம்ஜிக்கு மாஸ்கெல்லாம் கிடையாது. மாஸ்க் போடாத வெகு சில ஆட்களில் வந்து பிரேம்ஜி வராங்க. உங்களோட இன்னொரு படம் நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது சிவா மனசுல சக்தி. சிவா மனசுல சக்தியில் என்னன்னா அதிகமாவே வந்து ஒரு கிரௌடுக்குள்ள எடுத்திருக்கும். ஆனா நிறைய வந்து பப்ளிக்ல ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபன். இந்த மாதிரி ஒளிச்சு வச்சு எடுக்கிறது, திருட்டுத்தனமா ஒன்று பண்றது, ஷார்ட் ஃபிலிம் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். கோவால இருந்து ஒன் மெமரி யூ வாண்ட் டு ஷேர் அபவுட் நான் என்ன சொல்லுவீங்க? அன்ஃபர்கெட்டபிள் மெமரி அப்படின்னா வந்து ஷூட் பண்ண போய் மழை பெஞ்சு ஒரு 6 நாள் நாங்கள் வந்து கேம்பிளிங் தான் பண்ண போயிட்டோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமாட்டோகிராஃபர் சக்தி சரவணன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டேக்கிங் வே பேக், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆஸ்பைரராக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா சென்னை 28 ஒரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப வந்து வியப்பில் ஆத்துற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல வந்து மேக்ஸிமம் எல்லாமே என்ன சொல்றது, ரூல்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரியான ஷார்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஹேண்டியில் ஹேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு போர்டு காட்டுவோம், டக்குன்னு வெளியே எடுக்கும்போது கீழே அவங்க நின்று அதுக்கான ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட்டில் இருக்கும். இப்போ நம்ம இன்சர்ட்னு சொல்கிற மாதிரி புதுசாக எடுத்து ஆட் பண்ணாமல் அது அவங்களோட வாழ்வியலோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப அது இன்னும் அந்த படத்தோடையும் அந்த கேரக்டர்ஸோடையும் அதிகமாக கனெக்ட் ஆக வச்சுது. அதோட ஐடியா என்ன சார்? இப்போது நம்ம இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் வெட்டிங்னா கூட வந்து நான் வந்து கேண்டிட் பண்ணுறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அது என்ன கேண்டிட் அப்படின்னா வந்து அவர் இப்படி நில்லுங்க இங்கே பாருங்கன்னெலாம் சொல்ல மாட்டார். அவங்க எப்படி நிற்கிறாங்களோ இவர் வந்து படம் எடுத்துகிட்டு இருப்பார். அதில் ரொம்ப லைவ்லியான ஒரு மொமெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த லைவ்லியான ஒரு மொமெண்ட் வேணுங்கிறது தான் வந்து கான்செப்ட். ஏன்னா அதில் நடிக்க தெரிஞ்சவங்க, அதாவது ஆல்ரெடி சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 2 பேர் தான். ஒன்று நிதின் சத்யா, அதுக்கப்புறமா வந்து ஜெய். இவங்க 2 பேருக்கு தான் எக்ஸ்போஷர் இருக்குது. மிச்சவங்க எல்லாருமே வந்து புது ஆட்கள் தான். அவங்கள வச்சு நாங்கள் இதை ஒர்க் ஷாப்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு மார்க் போட்டு இங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அது நல்லா இருக்காது. அவங்கள வந்து நீங்கள் ஏன்னா கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. இங்கே வந்து நான் இவ்வளோ தூரம் வரணுமா, இதுக்கு மேலே வந்துட்டா என்ன ஆகும் அந்த. ஸோ அதனால் வந்து பிளாக்கிங்கே வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அப்படி தான் வந்து பிளாக் பண்ணுவோம். நம்பர் சொன்னால் போதும், அவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க. எப்போ இந்த சீன் வந்து 21 சீன் அப்படின்னா வந்து அது ஒரு டீ கடையில் நடக்குமா இருக்கும். ஓகே, அந்த டீ கடையில் ஒரு பெஞ்ச் இருக்கும். அங்கே போய் அவங்களா செட்டில் ஆவாங்கள்ல. ஆமாம், அவங்கள வந்து நம்ம மாற்றலாம் மாட்டோம். அவங்க எங்கே இருக்காங்களோ அப்படி தான். ஸோ அதை வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து இதை வந்து ஒரு லைஃப் ஆஃப் இது சுண்ணாம்புக்காவா பாய்ஸ் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டைல் தான் வந்து அதோட ஸ்டைல். ஆனால் இது ஐடியாவாக இப்போது உங்களுக்கு, ஏன்னா அது பிபி அவர்களுக்கும் முதல் படம் ஐடியாவாக பிளான் பண்ணும்போது இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க முதல் படம்னு எடுக்கும்போது இப்படி ஸ்டாச்சர்லேயே போயிடலாம், அது ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ன்லேயே ட்ராவல் பண்ணிடுவோன்னு இல்லாமல் புது பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா அது ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான். மிஸ் ஆச்சுன்னா முதல் படம் காலிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு டேக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன? இல்லை, எனக்கு வந்து நான் அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்றைக்கு உள்ளே போனோமோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம நிறைய அந்த மாதிரியான படங்கள் பார்க்குறோம். நம்ம அந்த ஹாலிவுட் படம் தான் வந்து அது அந்த கரெக்டான கிராமர் அந்த இதில் இருக்கும். அதில் எல்லா படமும் அப்படின்னு சொல்ல வரல. பட் யூரோப்பியன் ஃபிலிம்னு போனீங்கன்னா வந்து அதில் நாங்கள் எடுக்கிற மாதிரியான இது வந்து நிறைய எடுத்துட்டாங்க. அந்த டாக்மா இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதாவது அவைலபிள் எக்யூப்மெண்ட்டே வந்து சின்ன எக்யூப்மெண்ட்டை தான் நீங்கள் வச்சுக்கணும், இவ்வளோதான் நீங்கள் பட்ஜெட் வச்சுக்கணும்னு சொல்லி உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு அவுட்புட் வருது இல்லை, அந்த அவுட்புட்டுக்காக வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து டாக்மா மூமெண்ட்டுங்கிறது வந்து அது ஒரு மூமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று, நான் அதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து லென்த்தி டேக்ஸ் எடுப்போம். ஓகே. எல்லாருமே இருப்பாங்க அதில். ஆமாம். கேமரா மூவ் ஆகிட்டு இருக்கும், எல்லாரும் கவர் பண்ணுவோம். ஒருத்தரை மட்டும் தனியாக வச்சு கையை காமிச்சு நீங்கள் பேசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணல. நாங்கள் பண்ணுறப்போ ஒரு எல்லாமே காம்பினேஷனில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வெங்கட் பிரபுவுக்கு வந்து நான் இதை பிளாக் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதை பண்ணலாமா அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு அது பிடிச்சிருந்தது. இன்னொன்று, அவர் ரொம்ப தைரியமான ஒரு ஆள். ஓகே. புதுசாக ஒரு விஷயத்த வந்து அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் நிறைய ட்ரை பண்ணிட்டோம் அந்த படத்தில். சென்னை 28 பொறுத்த வரைக்கும் வந்து மேஜராக நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது அதோட கலர்ஸ். ஏன்னா கலர்ஸ்லாம் ரிப் பண்ணி அந்த பீரியட்லலாம் யாரும் அதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாது. அது பார்த்தீங்கனாலே ரொம்ப டீசேட் லுக்கில் இருக்கும். அது இப்போ நிறைய கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாங்க. ஏன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து, ஏன்னா எல்லோரும் கலர்ஃபுல்லாக பார்த்து வந்து பழகிட்டாங்க. அதை டீசேட்டாக ஒன்று வர்றப்போ அதில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து வெங்கட் பிரபு தான் நிறையா அதை பற்றி பேசியிருக்காரு. இல்லைங்க, இந்த லுக்கே வந்து நாங்கள் இப்படி தான் எய்ம் பண்ணோம், இப்படி தான் எடுக்கணும்னு எய்ம் பண்ணோம் அப்படின்னு. யாரும் பிளாக்கிங்கை பற்றி பேசலை. ஏன்னா வந்து அது கதையோடு போயிடுச்சு, எல்லாரும் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. தனியாக தெரிஞ்சது அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், அந்த டோன் வந்து இது என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக இருக்குங்கிறத விட இது நல்லா இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து மைண்டில் ஆல்ரெடி வந்து அது உள்ள போடப்பட்டிருக்குல்ல. நல்ல ஃபோட்டோகிராஃபின்னா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், கிளாஸியாக இருக்கணும். லேப்லேயே வந்து ஒரு டெர்மினாலஜி ஒன்று சொல்லுவாங்க. என்ன இப்போ சார் எப்படி அவுட்புட் எப்படி இருக்குன்னா பிரிண்ட் கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஆமாம். ஸோ அந்த கிளாசினஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு படம் அப்படின்னா வந்து இட் ஷுட் பி கிளாசி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு படங்களில் வந்து நிறைய பிரேக் பண்ணிட்டே வந்திருக்கும். அண்ட் இது உங்ககிட்ட கேட்கலாம், ஐகானிக் ஷாட் ஆஃப் விபி அப்படிங்கிறத நான் எப்போவுமே ஒன்று நோட் பண்ணுவேன். ஒரு கேங் இருக்குது அப்படின்னா அவங்கள நடக்க விட்டு அந்த இடத்துல யுவன் பிஜிஎம் போட்டால் தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை 28 நம்மளால சரோஜாவா அவங்க வந்து இந்த கம்பேக் கொடுக்கும்போது கோவால வந்து அது கிரீடை திருடும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு ஷாட் கொடுத்துட்டு அதுல ஒரு நடை இருக்கும். மங்காத்தால இருக்கும் அந்த எல்லா பிளானும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐகானிக் ஷாட் ஆஃப். அதே மாதிரி பிரியாணிலையும் கூட இருக்கும். எல்லாம் ஐகானிக் ஷாட் ஆஃப் விபி. இது முன்னாடியே பிளான் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். இல்ல, அது ஃபர்ஸ்ட் சென்னை 28ல பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து சரோஜால வந்து அது அமைஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நாங்களே அதை பண்ணுவோம். ஓகே, நம்மளோட குடும்ப ஷாட் வந்து எடுத்துடலாம் எடுத்துரும். அது குடும்ப ஷாட், அது சிக்னேச்சர் ஷாட். அது ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றதுங்கிறது வந்து தட்ஸ் a signature shot. அதான் எனக்கு இப்ப வரைக்கும் அது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். உங்களையோ இல்ல விபி சாரையோ பார்த்து அதை கேட்கணும், அது என்ன ஐகானிக் ஷாட். எப்பவுமே 4 பேர் வந்துட்டாலே போதும், கண்டிப்பா அந்த ஒரு ஸ்லோ மோஷன் நடக்கிட்டு அந்த படத்தோட டைட்டில் ட்ராக்க யுவன் அவர்கள் அங்க போட்டுருவாரு. அப்பதான் நமக்கு வந்து ஓகே, எப்படி வந்து என்றென்றும் நன்றியுடன் கை வந்தா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதே மாதிரி அந்த மாதிரி அது சிக்னேச்சர் ஷாட். அண்ட் சென்னை 28 இன்னொரு ஐகானிக் ஷாட் வந்து இந்த டே வாராண்டா அந்த ஒரு அதுக்கான மாஸ் மேக்கிங் இருக்குல்ல. அதுல வந்து லிட்டரலா இப்ப இருக்கிற ஒரு ஹை மூமெண்ட் எல்லாமே அந்த அந்த ஷாட்லயே இருக்கும். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டிங்கிறது என்ன மாதிரி இருந்தது? அதுக்கு வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வந்தாரு. ஏன்னா அந்த தண்ணியில இருந்து இதெல்லாம் அப்படியே வெடிச்சு பறந்தெல்லாம் வரணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர்லாம் வச்சு அவர் அந்த வழக்கமாக அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல. ஆமாம், ஒரு கம்ப்ரஸர்லாம் கொண்டு வந்து அதை வச்சு அடிப்பாங்க. அதெல்லாம் வச்சு அடிச்சு ஒரு ப்ராப்பர் ஃபைட் சீன் மாதிரி. இந்த ஸ்பூஃப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த பீரியடில் வந்து பழையபடி ஆரம்பித்தது அந்த மாதிரி வந்து ஸ்பூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களோட பிரேம்ஜி சாரோட காம்போவுமே ரொம்ப பிடிச்சிருந்து. நான் நிறைய இடங்கள்ல உங்களை நேரில் நோட் பண்ணும்போதும் சரி, ஃபோட்டோஸில் பார்க்கும்போதும் சரி, ஒரு என்ன சொல்றது அன்மேட்சபிள் காம்போ மாதிரி தெரியுது. உங்களுக்கும் பிரேம்ஜி சாருக்கும் நட்பு எந்த மாதிரி? பிரேம்ஜிக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையான ஒரு நட்பு உண்டு. அவர் வந்து இங்க we all love him. ஆமாம், ரொம்ப ஒரு ஈஸி கோயிங் கேரக்டர். பிரேம்ஜியை வந்து நீங்கள் பிரேம்ஜிக்கு மாஸ்கெல்லாம் கிடையாது. மாஸ்க் போடாத வெகு சில ஆட்களில் வந்து பிரேம்ஜி ஒரு ஆள். அவருக்கு இப்போ என்ன தோணுதோ அதை வந்து உடனே சொல்லிவிடுவார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், நடுவில் கிரேஸ் கொஞ்சம் வந்து இவருக்காக இப்படி பேசலாங்கிறதெல்லாம் வந்து பிரேம்ஜிக்கு இருக்காது. இட்ஸ் a குட் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக. அண்ட் உங்களோட இன்னொரு படம் நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது சிவா மனசுல சக்தி. ஓகே,
அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர், வேற அவரும் அவருடைய படங்கள் கல்ட்டா பேசப்படுற படங்கள். சிவமனசுல சக்தியில என்னன்னா அதிகமாவே வந்து ஒரு க்ரௌடுக்குள்ள எடுத்திருக்கும், ஆனா விச் ஃபெல்ட் லைக் அந்த இடத்துல ஆர்கானிக்கா இருக்கும். நாட் நான் செட்டப் பண்ணி நீ இங்கெல்லாம் நடந்து போ, நான் வந்து நடுவில் நின்று பேசுறேன், அந்த மாதிரி இருக்காது. அதுக்கான செட்டப்கான மேட்ச் என்ன, மேக்ஸிமம் நீங்க அவுட்டோர் அந்த டைம்ல யூஸ் பண்ண படங்கள் எல்லாமே இட் ஃபெல்ட் நேச்சுரல் லைட்டாவே ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா லைட் இங்க இருந்து இவருக்கு ஒரு பின்னாடி பேக்ல அந்த மாதிரி இல்லை. அதுக்கான ஐடியா என்ன? இல்லை, அதுவுமே வந்து ரொம்ப கேண்டிடா இருக்கணுங்கிறதுக்காக ஹேண்டில்டு பண்ண படம் தான். ஏன்னா சென்னை 28லேருந்து வந்ததுனால, சென்னை 28ல் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டதுனால ஓகே இதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்து அது பண்ணோம். நிறைய வந்து பப்ளிக்ல ஷூட் பண்ணோம் அதை. ஓகே, அந்த சந்தானம் வந்து ஃபோனை வாங்கி ஒரு கீழே போட்டு உடைப்பார்ல, அது எல்லாமே வந்து முதல்லயே ஸ்டேஜ் பண்ணிட்டு மார்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக அவங்கள கூப்பிட்டு அது ஒரே டேக்கில் எடுத்தது தான். அது கேமரா வந்து ஹிடன் கேமரா, அதனால வந்து அது உள்ளே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் ஆட்கள். அதில் வந்து பஸ் எல்லாம் வந்து நிற்கும், மக்கள் ஏரியாலாம் போயிட்டு இருப்பாங்க. அதில் அதாவது அந்த ஏரியாவுக்குன்னு நமக்கு ஒரு பெர்மிஷன் ஒன்று வச்சுருப்போம். மிச்சப்படி வந்து அந்த டைம்னு ஒன்று அதில் போட்டிருப்போம். அந்த டைம்லாம் கிடையாது நமக்கு. நம்ம வந்து போய் அதை எப்போ க்ரௌடு ஃபுல்லாக இருக்கோ அந்த க்ரௌட் டயத்தில் வந்து எடுப்போம். அது ஒரு ஃபன். இந்த மாதிரி ஒளிச்சு வச்சு எடுக்கிறது, திருட்டுத்தனமாக ஒன்று பண்ணுறதுல ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அதில் வந்து முக்கால்வாசி இது எங்கெல்லாம் நீங்கள் க்ரௌடு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணது தான். எனக்கு என்ன எல்லாமே ஃபெல்ட் நேச்சுரல். நீங்க ஷார்ட் ஃபிலிம் எப்படி பண்றீங்க அதே மாதிரி தான். அப்ப சென்னை 28 பண்றப்பவும் வந்து என்னன்னா கூட்டம்லாம் கூடாது. அப்போ என்ன அப்படின்னா வந்து நின்று பார்ப்பாங்க, டே நாடகம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மக்கள். ஏன்னா யாரும் தெரிஞ்ச ஆட்கள் யாருமே கிடையாது, ரோட்ல இருந்து ஏதோ நாடகம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன இப்ப நான் எதனால அதை கேட்டேன்னா, இப்போ ஜஸ்ட் அந்த டாஸ்மாக் வெளியே நிக்கிற சீன்லயுமே கேஷுவலா எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினல் குடிமக்கள் தான். ஆமா, நிறைய நம்ம ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஆட்களை மீறி வந்து வெளியாட்களும் வந்து அதுல இருக்கிறாங்க. யாரையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஒரு பக்கம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் செட் பண்ணிக்குவோம். ஏன்னா எந்திரிச்சு போயிட்டான்னா வந்து கண்டினியூட்டில ப்ராப்ளம் ஆகும். இப்போ பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரிஜினல் குடிமக்கள் தான். ரியலாவே ஹாப்பியா இருக்குது. ஏன்னா நான் பல நாள் யோசிச்சது உண்டு, எப்படி இவ்வளவு ஆர்கானிக்கா யாருமே வந்து அலைன் பண்ணி போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போன மாதிரி இருக்காது. கேஷுவலா நடந்து போவாங்க. பக்கத்துல இருந்தவங்க ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, போனை போட்டு உடைச்சதுக்கு பார்த்திருப்பாங்க. நீங்க ஒரு ஆளை போட்டு நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் இல்ல, அவர் போட்டு உடைச்ச உடனே வந்து பாப்பா போனை உடைச்சிட்டானுங்கன்னு சொல்லி பாப்பாங்க. அது இப்போ வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகுது. அண்ட் ரியலி வாண்ட் டு நோ, இப்போ நீங்க வந்து ஃபிலிம் டைம்ல இருந்து ஒர்க் பண்றீங்க போது ஃபிலிமுக்கும் டிஜிட்டலுக்கும் நீங்க பாக்குற டிஃபரன்ஸா இருக்கிற விஷயம் என்னவா இருக்கு? ஃபிலிமுக்கும் இதுக்கும் எனக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து அந்த ஃபிலிமோட ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெஷரிங் கேட்ஜெட் இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கும், நீங்கள் ஒரு எக்ஸ்போஷர் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து டெவலப் ஆகி அது வர்ற வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்ட்ரி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதில் அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு டெவலப் பண்ணி அதை டெலிசினி பண்ணி நமக்கு லேப்ல இருந்து கால் வரணும், ஓகே கரெக்டாக இருக்குன்னு. அட்லீஸ்ட் இந்த டென்சிட்டின்னு கேட்போம் நம்ம. நெகட்டிவ் டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நல்லா இருக்குப்பா, இதை வந்து ஒரு ஃபோன் வந்து நடக்கும், எப்படி வந்திருக்கு நெகட்டிவ் டென்சிட்டி எப்படி இருக்குது, நெகட்டிவ் டென்சிட்டி நல்லா இருக்குன்னா வந்து ஓகே எக்ஸ்போசிங் வந்து கரெக்டாக இருக்குது. மிச்சப்படி லைட் லெவல்ஸ் அந்த கான்ட்ராஸ்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது வந்து நமக்கு டெலிசினி பண்ணுறப்போ வந்து நமக்கு வரும். ஸோ இதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குல்ல, இது வந்து மறுநாளோ அதற்கு மறுநாளோ வந்து நடக்கிற வரைக்கும் நம்ம மைண்டு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து நமக்கு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது, எப்படி கரெக்டாக வந்திருக்குமான்னு. ஸோ அது வந்து இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ தான் வரப்போகுது இதில். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ், அடிப்படை டிஃப்ரென்ஸ் வந்து அது அந்த ஃபிலிமுக்கும் இதுக்கும். இந்த சிங்கிள் சைடு லவ்வுக்காக காத்திருக்கிற ஒரு இது மாதிரி இல்ல, அது இல்லை எப்படா ப்ரொபோஸ் நடக்குமா, இது எப்படி நடக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு லேப் ப்ராசஸிங்கில் வந்து பல விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா வந்து அதில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் நீங்கள் அந்த பாத்தில் ஊற்றுற தண்ணி நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல வாங்குவீங்க, அதோட பிஹெச் வேல்யூ வேறு. அதே வந்து நீங்கள் அந்த இடத்துல தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி இன்னொரு இடத்துல வாங்கி ஊற்றுனீங்கனாலும் டெவலப்பிங் மாறும். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மீறி தான் வந்து ஒரு ஃபிலிம் வந்து டெவலப் ஆகி வெளியில் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட் இருக்காது, அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்காது, சில சமயம் ஸ்க்ராச்சஸ் வந்துடும். மேபி அது என்னங்கிறத வந்து நீங்கள் இப்போ அதை ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக அவங்க வாங்குகிற தண்ணி கிடச்சிருந்துருக்காது அன்றைக்கி.
வேறு ஏதாவது ஒன்று ஊற்றிருப்பாங்க, அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி வந்து அதில் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் வந்து அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து அது டெய்லி வந்து அதை கேட்டோம்னா தான் வந்து அதில் ஒரு குஷி இருக்கும். ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு அது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இதில் கட்டு. பட் இப்போ ஃபிலிம் மூலியமா எடுக்கிறதுங்கிறது டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சா சார், இல்லை இன்னும் இல்லை? நம்ம ஊரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபிலிம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, பட் அதை டெவலப் பண்ண முடியாது. இல்லை, இங்கே டெவலப் பண்ண முடியாது. ஓகே. ஆமாம், அதை நீங்கள் வந்து ஹாலிவுட்டுக்கோ இல்லை யூரோப்புக்கோ வந்து வெரி செலக்டட் பிளேசஸில் தான் இருக்குது இப்போ லேப்ஸ். அங்கே நீங்கள் அனுப்பிச்சு தான் வந்து அதை பண்ணணும். அது வந்து வயபிள் இல்லை, யாரும் அவ்வளோ தூரம்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம இனிமேல் இங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியாது. இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முன்னாடி இந்த விஷுவல் ப்ராசஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஓகே. ரொம்ப லைஃப் வந்து ஈஸியாக இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களோட முதல்ல நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்ததில்ல, இப்போ அந்த லிமிட்டேஷன்லாம் வந்து இன்னும் லிமிட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. சென்சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வரும் காலங்களில் வந்து உங்களோட கண்ணுடைய டைனமிக் ரேஞ்சுக்கு வந்து அந்த சென்சாரும் வரக்கூடிய காலம் வந்துடும். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்ணில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே எடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வந்துடும். நீங்கள் ஒரு அவைலபிள் லைட்டில் வந்து உங்கள் கண் என்ன பார்க்குதோ அந்த லெவலுக்கு, இப்போ அதை விட கண்ணை விட சென்சிட்டிவான இதெல்லாம் வந்துருச்சு இப்போது. ஓகே. பட் அந்த டைனமிக் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைனமிக் ரேஞ்செல்லாம் வந்து கண்ணோடைய டைனமிக் ரேஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஃபைனல் மெமரி நான் கேட்டுக்கிறேன். எப்போவுமே எனக்கு பிடிச்ச படம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோவால இருந்து ஒன் மெமரி யூ ஷேர் அபவுட், நான் என்ன சொல்லுவீங்க? அன்ஃபர்கெட்டபிள் மெமரி அப்படின்னா வந்து ஷூட் பண்ண போய் மழை பெஞ்சு ஒரு 6 நாள் நாங்கள் வந்து கேம்பிளிங்லாம் பண்ண போயிட்டோம். ஓகே. ஏன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எடுக்கவே முடியல. அதனால் வந்து உள்ள ஷிப்பில் தான் வந்து அங்கே கேம்பிளிங் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நாங்கள் காமிச்சிருப்போம் இதில் வந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து போய் கையில் இருக்கிற காசெல்லாம் போய் என் கையில் பெருசாக கிடையாது, ஏன்னா நான் பெருசாலாம் பண்ணல நான். ஆனால் வந்து மிச்ச டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லேக்ஸில் வந்து அதை ஐயோ போச்சு என் காசு அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ஒரு மெமரி வந்து மைண்டில் இருக்கிறது. ஏன்னா அது மழை நேரம், அது ஜூனில் வந்து கோவாவில் வந்து நல்ல மழை பெய்யும். ஸோ அந்த டயத்தில் அதனால தான் வந்து நாங்கள் மலேசியாவில் ஷூட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா வந்து அது நல்லா பிரைட்டாக சன்னியாக வேணும் எங்களுக்கு. அந்த பே வாட்ச்னு வந்து சொல்லி ஒரு சீரீஸ் தெரியும், நல்லா சன்னியா நல்லா கும்முன்னு இருக்கும், அந்த மாதிரி வேணும் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவாவில் மழை பெஞ்சதுனால தான் நாங்கள் வந்து அதை இதில் ஷூட் பண்ணோம், லங்காவி மலேசியாவில் வந்து ஷூட் பண்ணோம் அந்த படம். ஓகே. முக்கியமான ஒரு மெமரியை அந்த படம் அதில் ஒரு மெமரி அப்படின்னா வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு மெமரி. எல்லாரும் மறக்க முடியாத மெமரியே, இழந்த எல்லாருக்குமே மறக்க முடியாது இழந்த மெமரி தான். நிறைய விஷயங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.